ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குநராக மாறியிருக்கிறார். தனுஷை வைத்து 3, கௌதம் கார்த்திக்கை வைத்து வை ராஜா வை என 2 படங்களை இயக்கினார். அதன்பின் அவரது சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தது. அதனால் தனுஷுடன் விவாகரத்து பெற்று தனியாக இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் தனது கேரியரில் கவனம் செலுத்த முடிவு எடுக்க லால் சலாம் என்ற திரைப்படத்தை எடுத்தார். லைகா நிறுவனம் தயாரிக்க ரஜினி சிறப்பு வேடத்தில் நடிக்க விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்தில் ரஜினியின் காட்சி 15 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும் என சொல்லப்பட்ட நிலையில் இப்பொழுது 45 நிமிடங்களுக்கு மேலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. லால் சலாம் படத்தின் முன்பதிவு புக்கிங் படத்திற்கு பாசிட்டிவான வரவேற்பை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற ஏரியாக்களிலும் டிக்கெட் முன்பதிவு வேகமாக நடைபெற்று வருவதாக தெரிகிறது. இப்படி விறுவிறுப்பாக நடக்கும் முன்பதிவை வைத்து பார்க்கும்போது இப்படம் முதல் நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடி வரை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது எதிர்பார்க்காத வசூலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசூலுக்கு காரணம் ரஜினி தான் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.